ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 14/3/2019 வியாழக்கிழமை, விளம்பி வருஷம் மாசி மாதம் 30ஆம் நாள், வளர்பிறை அஷ்டமி திதி, மறுநாள் அதிகாலை மணி 3:22 வரை. நட்சத்திரம் மிருகசீரிஷம், மறுநாள் காலை மணி 4:42 வரை, பின்னர் திருவாதிரை. யோகம் பிரீத்தி, பகல் மணி 12:20 வரை. கரணம் விஷ்டி, மாலை மணி 3:58 வரை, பின்னர் பவம். ராகுகாலம் பகல் 1:50 முதல் 3:20 வரை. யமகண்டம் காலை 6:17 முதல் 7:47 வரை. குளிகை காலை 9:20 முதல் 10:50 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், திருவாதிரை, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அவிட்டம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவையாகும். சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகியவையாகும். சுயநலம் மிக்க சீக்கிரமே சினங்கொள்ளும் மேஷராசி அன்பர்களே, சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் வேகத்தை குறைத்து வேகமாக நடக்கவும். சுமாரான நாள். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரும். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுதல் நலம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5. அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். நல்ல ஆளுமையும் கவர்ச்சி மிக்க உணர்ச்சி மிக்க உண்மையான ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும். ஆடை ஆபரணங்களுக்கு குறைவிருக்காது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை துணைந்து செய்யலாம். சமூக தொடர்புகள் புகழையும் மதிப்பையும் உயர்த்தும். சாஸ்திர ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளையாடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாதுரியம் சாமர்த்தியம் உள்ள இனிமையாக பேசக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, பெண்கள் அக்கம்பக்கத்தாரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கடின உழைப்புக்கு பிறகே காசு பணம் சேரும். பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வரவு செலவுகளை சிறப்பாக வைத்திருந்தால் வரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரலாம். வீண் கோபத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள்
மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சலன புத்தியுள்ள, அடிக்கடி மாறக்கூடிய, பாசமழை புழிந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ நினைக்கும் கடகராசி அன்பர்களே, பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் ஏற்படலாம். வீடு, நிலம் போன்றவற்றை வாங்கலாம் அல்லது விற்கலாம். பொது சேவைகளில் புகழ் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசு பணியாளர்களுக்கு துறை ரீதியான லாபங்கள் அதிகரிக்கும். பெண்களின் கனவுகள் அனைத்தும் நனவாகும். இன்பச் சுற்றுலா, நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் ஆகியவை ஏற்படும். வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு தனலாபம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் வெற்றியும் கிட்டும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள்: வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அன்புள்ளம் கொண்ட, கட்டளையிடும் அளவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்க வல்ல சிம்மராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே புகழ் ஓங்கும். நற்குணவதியாய் நங்கையர் புகுந்த வீட்டில் நல்ல பெயர் எடுப்பார்கள். அவர்களின் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். தனலாபம், நல்லுணவு, படுக்கை சுகம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். தெய்வ பக்தி மேலிடும். மாணவர்கள் விளையாட்டில் மாநில அளவில் புகழ் பெறுவர். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கலை, இலக்கியம், இசை, எழுத்து போன்ற துறைகளில் வல்லவரான கன்னிராசி அன்பர்களே, தெய்வபக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். தான தர்ம ஈடுபாடுகள் புகழ் சேர்க்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவும். குடும்ப சுகம் கூடும். குடும்பத்தோடு புனித யாத்திரைகள் ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு உயரதிகாரிகளின் சந்திப்பு ஆதாயம் தரும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த நிலை உருவாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அமைதியான, சிறந்த, ராஜதந்திரியுமான, மன எழுச்சியும் மன கிளர்ச்சியும் மிக்க துளாராசி அன்பர்களே, வேடிக்கையாக பேசும் குணத்தால் நண்பர்களை கவர்வீர்கள். நண்பர்கள் உங்கள் வெற்றி பாதைக்கு படிக்கட்டாய் அமைவர்.
உங்களுக்கு சமமான அந்தஸ்துள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பீர்கள். ஆயினும் தம்பதிகள் விட்டு கொடுத்து நடந்தால் கெட்டுப்போவதில்லை. ஒருவேல் ஒருவர் குற்றம் கண்டுபிடித்தால் நிம்மதி இருக்காது. சமாதான கொடியை பறக்க விடுங்கள். குடும்ப விஷயங்கள் 4 சுவர்களுக்குள் இருத்தல் நலம். பயணங்களில் கவனம் தேவை. வழக்கு விவகாரங்களை ஒத்தி போடுவது நல்லது. வேலைப்பளு கூடும். அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எழலாம். மாணவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கவும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3, 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை பாராட்டக்கூடிய, அவளை காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, சமயோஜித புத்தி அதிகரிக்கும். பிறர் உதவிகளை நாடாமல் எதிலும் சுயமாக இறங்கி வேலை செய்வீர்கள். இதனால் வேலைக்கான அதிக சந்தர்ப்பங்கள் தேடி வரும். இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலை உயரும். தனவரவு அதிகரிக்கும். தங்கள் திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை, கவிதை என எழுதி புகழ் பெறுவீர்கள். மாணவர்கள் உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். கொள்கை பிடிப்புள்ள, கபடற்ற, பண்பாட்டில் பற்றுமிக்க, அனைவரும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான தனுர் ராசி அன்பர்களே, எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புது பெண்கள் சிநேகமும் தனக்கென தனி வீடும் அமையும். பாக்கிய விருத்தியாகும். கலைஞர்களுக்கு மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். பகைவர்கள் விலகி ஓடுவர். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு அரசு துறைகள் மூலமான ஆதாயங்கள் பெருகும். சிலருக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பொன்னிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணியவும் அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். அரசு உத்தியோகம் உடைய, வியாபார சிந்தையுடைய மகர ராசி அன்பர்களே, ஓய்வு நேரத்தில் வேலை வந்தால் வெறுப்படைவீர்கள். பொழுதுபோக்குகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லை ஏற்படும். பாராட்டும் புகழும் கூடும். எவரையும் நம்பி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள்
நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்ளு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். அழகிய தோற்றமும் நீள்வட்ட முகமும் ஒட்டிய கன்னமும் பெருத்த வயரும் உடைய கும்பராசி அன்பர்களே, மன அமைதியும் அடக்கமுமே தேவையான குணங்கள். கல்வி, தத்துவம், சட்ட விவகாரங்கள், மதம், பயணம், பாரம்பரிய முன்னேற்றம் ஆகியவை மூலமான ஆதாயங்கள் பெருகும். காதல் விவகாரங்கள் காற்றில் மிதக்கும் உணர்வை தரும். உறவுகள் சிரத்தை உள்ளதாக, ஆசை மற்றும் ஆவல் உள்ளதாக இருக்கும். அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. கலைஞர்களுக்கு தனவரவும் தூக்கமும் குறையும். வியாபாரிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. தைரியமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இடமாற்றங்கள் ஏற்படலாம். முறையற்ற வழிகளிலே பணம் பெறலாம். மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் தொல்லை ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5, 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்ளு தானம் செய்வது ஏற்றம் தரும். தைரியமான, வீரம் மிக்க, சுதந்திர எண்ணமும் பாசமும் மிக்க மீனராசி அன்பர்களே, அன்பு சகோதரர்களால் அதிக உறவு உண்டு. பணவரவு தங்கு தடையின்றி சீராக இருக்கும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது சாத்தியப்படும். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய டிசைன்களில் வாங்குவீர்கள். அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம் ஏற்படும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குழந்தைகள்பால் பாசத்தை பொழிவீர்கள். எதிர்பாளர்பால் ஈர்ப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.